போஸ்ட் இந்த வீட்டுக்கா? மிஸ் பானு, நம்ம 10 சாந்தி காலனி. அடுப்படு ஆச்சரியமா இருக்கு. எங்க இருந்து? இந்தியன் பேங்க் சாந்தோம் பிரான்ச். கனமா இருக்கு. என்ன பண்ணலாம்? பிரிக்கலாமா? பிரிக்கலாம். மேடம், எங்களுடைய வங்கியில் தங்களுடைய அக்கௌண்டை முடித்துக் கொண்டதால் தங்களுடைய பாஸ்புக்கை இத்துடன் அனுப்பியுள்ளோம். பெற்றுக்கொள்ளம்பா. என்ன பாஸ்புக்? பானு பேர்ல அக்கௌண்டா? மிஸ் பானு பேர் கரெக்டா தானே இருக்கு? கோட் நம்பர் 123. என்ன எவ்வளவு அமௌண்ட் வச்சிருந்தான்னு பாப்போம். காட், போன மாசம் வரைக்கும் சேமிப்பு 3,09,635. எப்பா, இந்த வீடு சுத்துதா என் தலை சுத்துதா? இவ்வளவு பாம்புன்னு நினைச்சு தாண்டவும் முடியல, பழுகு நினைச்சு மிதிக்கவும் முடியல. ஹாய் சிக்கி. ஹாய். நான் உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க நோன்னு சொல்லாம ஏத்துக்கணும். சாரி, நான் யார்கிட்டயும் பிரசன்டேஷன் வாங்கி பழக்கம் இல்ல. இத பாருங்க, இனிமே நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டி? நீங்க கொடுத்தா நான் வாங்கிக்கணும், நான் கொடுத்தா நீங்க வாங்கிக்கணும். இன்னில இருந்து we are 2 in 1. எனக்கு பிடிச்ச கலர்ல உங்களுக்கு ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க. ஒன்லி a shirt? தங்க மோதிரமே வாங்கி உங்க விரலுக்கு போட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா அதுக்கு வசதி இல்லையே. என் சக்திக்கு முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு. ப்ளீஸ் வாங்கிக்கங்க. ஏன் பானு போய் சொல்ற? நீ விரும்பினா உன் வசதிக்கு எனக்கு ஒரு அம்பாசிடர் கார் வாங்கி பிரசன்ட் பண்ணலாமே. அம்பாசிடர் கார் என்ன? அதெல்லாம் சாதாரணம். ஃபாரின் காரே வாங்கி தந்திருப்பேன். அதுக்கு மனம் இருக்கு, ஆனா பணம் இல்லையே. ஏன் இல்ல? பேங்க்ல லட்சக்கணக்கில் பணம் போட்டு வச்சிருக்கல, அதை எடுக்க மனம் இல்லைன்னு சொல்லு. என்னது? பேங்க்ல நான் பணம் போட்டு வச்சிருக்கேனா? அதுவும் லட்சக்கணக்கில்? அருமையான கற்பனை. இந்த பாஸ்புக் உன் பேர்ல இருக்கு, இது கூட கற்பனையா? என் பேர்ல பாஸ்புக்கா? சாந்தோம் பிரான்ச் இந்தியன் பேங்க்ல லட்சக்கணக்கில் பணம் போட்டு வச்சிருக்கே, உன் பாஸ்புக் நீ பாரு. மை காட், என் பேர்ல என் விலாசத்துல எனக்கு தெரியாம இவ்வளவு பணத்தை யார் போட்டு வச்சிருக்காங்க? யாரா? நீதான். சக்கரவர்த்தி. நல்ல வேளை நீ வீட்டுல இல்லாதப்ப இந்த லெட்டர் வந்தது. இல்லனா இதையும் நீ மறைச்சு வச்சிருப்பல. இது அபாண்டமான போய். உனக்குன்னு ஒரு பைசா கூட பேங்க்ல சேமிச்சு வைக்க முடியலன்னு நேத்து என்கிட்ட சொன்னியே, அதுதான் பட்டமான போய். What nonsense are you talking? இந்த மாதிரி ரெட்ட வாழ்க்கை இன்னும் எத்தனை நாளைக்கு ஓடுன்னு நினைக்கிறேன்? கோவில்ல பொய் சத்தியம் வேற பண்ண, அதையும் நான் நம்பின பாரு. Stop it. என்ன ஏதுன்னு விசாரிக்காம ஆண்களுக்கு உள்ள அவசர புத்தியில என் மேல குற்றச்சாட்டுகள் அழைக்கிட்டே போறீங்களே, இது கடவுளுக்கே பொறுக்காது. கையும் களவுமா பிடிபட்ட பிறகு இன்னும் என்ன விசாரிக்கணுங்கிற? யார விசாரிக்கணுங்கிற? உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். உங்க மேல சத்தியமா சொல்றேன், இது என் பாஸ்புக் இல்ல, எனக்கு எந்த பேங்க்லயும் சேமிப்பு இல்ல. இருக்குன்னு நிரூபிச்சுட்டா நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். நீ செஞ்ச கொலைக்கு ஏற்கனவே உனக்கு தண்டனை காத்துட்டு இருக்கு, இதுல நான் வேற உனக்கு தண்டனை கொடுக்கணுமா? என் கூட வா, உன் பகல் வேஷத்தை கலைக்கிறேன். மிஸ் பானு, சாந்தி காலனி எங்க கஸ்டமர் தான். அந்த பொண்ணை நீங்க பாத்திருக்கீங்களா? எஸ், 10 நாளைக்கு முன்னால இங்க வந்திருந்தாங்க, என்ன சந்திச்சாங்க. கூடிய சீக்கிரம் வெளிநாட்டுல செட்டில் ஆக போறதாகவும் பேங்க் அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணி பாஸ்புக் அனுப்பி வைக்க முடியும் கேட்டுக்கிட்டாங்க. அந்த பொண்ணை நீங்க அடையாளம் கட்ட முடியுமா? பை ஆல் மீன். பானு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இதுவரைக்கும் இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லையே. சார், எங்க பேங்க்ல பானுங்கிற பேர்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறது இந்த பொண்ணு இல்ல சார், அது வேறொரு பொண்ணு. மிஸ்டர் சக்கரவர்த்தி, தீர விசாரிக்காம என் மனசு நோக்கடிச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? பானு, நாம் என்ன? குட் பை. பானு. சார், பானுங்கிற பேர்ல ஆள்மாறாட்டம் பண்ண பொண்ணு எப்படி இருப்பான்னு உங்களால சொல்ல முடியுமா? அவளும் உங்க கூட வந்த பொண்ணு மாதிரியே உயரமா தான் இருப்பா. உடலமைப்புல கூட அந்த பொண்ணும் இந்த பொண்ணு மாதிரியே தான் இருப்பா. அந்த பொண்ணை உங்க பேங்க்குக்கு அறிமுகப்படுத்தி வச்ச ஆள் யாரு? அவரோட பேரு விலாசம் உங்களால தர முடியுமா? எஸ், தரேனே. கே கட்டாரி, ஹோட்டல் ஹாலிவுட், பெரம்பூர், மெட்ராஸ் 40.
நானும் ஆத்திரக்காரனுக்கும் புத்தி மட்டும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த பழமொழி எனக்கு தான் பொருந்தும். தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு நீங்க என்ன மறந்துருங்க. பானு